ஹலோ எவ்ரிவன். லீவ் அதுவுமா காலையில நல்லா சாப்பிட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன். எப்படி தூங்குனேனே தெரியல. மதியம் தூங்கிட்டேன். ஈவினிங்கா எந்திச்சு வந்து கிச்சனில் பார்த்தா ஒரு நல்ல சர்ப்ரைஸு. நாட்டுக்கோழி வறுவல், எண்ணெய் மிதக்க மிதக்க குழம்புலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. எண்ணெய் ஒரே வறுத்தோன்னா எல்லாம் ஆறிப்போச்சு. ஓகே, நம்ம தப்பு. மதியம் வந்து சாப்பிட்ருக்கணும். ஈவினிங் வந்தால் இப்படி தான். சாப்பிட்டு ஒரு 6:00 வெளியே போய் பார்த்தா இப்படி தான் இருந்தது. வியூ செம்மையாக இருக்குல்ல. நைட்டு கை கால் வச்சுட்டு கம்முன்னு இல்லாமல் எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணலான்னு இந்த ட்ரெண்டிங்கான டபுள் எக் ஆம்லெட் தான் ட்ரை பண்ணேன். அந்த ஃப்ரைங் பேன் வேறு எங்கள் வீட்டில் இல்லை. சரி, அந்த ஷேப்லேயே ஒரு குண்டா இருந்ததுன்னு எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி இந்த பாயில்டு எக் போட்டு திரும்பும்போதே அது திரும்பலை. அப்போவே நான் அமைதியாக இருந்திருக்கணும். ஓகே, தன்னம்பிக்கையை கைவிடக்கூடாதுன்னு அதில் முட்டையை உடச்சி ஊற்றி உப்பு, மசாலா, கார்னிஷிங் வேறு பச்சை மிளகா, கொத்தமல்லிலாம் போட்டு திருப்புனா அது திரும்பலை. அது எப்படி திரும்பும்? அதான் போய் ஒட்டிக்கிச்சு. யூடியூப்பில் பார்க்கும்போது ஈஸியாக தான் இருந்தது. பட் பண்ணும்போது படபடன்னு வெடிக்குது. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு பல ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணி பல போராட்டங்களுக்கு பிறகு திருப்பிட்டேன். அப்புறம் 1 மினிட் வேக வச்சு அதை எடுத்து பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறது? குண்டாவை பார்த்து பரிதாபப்படுறதா இல்லை ஆம்லேட்டை பார்த்து பரிதாபப்படுறதானே தெரில.